தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். தேவ ரகசியம் என்றால் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா. அப்படிங்க, நீங்களே தேவ ரகசியம்னு சொல்லி போட்டீங்க. இது தேவ ரகசியம், பரம ரகசியம் யாருக்கும் சொல்லக்கூடாதுங்களாமா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஏதோ ஒரு விஷயங்களை ஒருத்தர் தொண்ணு கேட்குறாங்கன்னா இது ஒரு பரம ரகசியமா, அந்த பரம ரகசியம்னு கேட்டு போட்டு அவங்க நம்மளை விட்டு போட்டா போகிறாங்க. சொல்லுங்கள், அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் மண்டை வெடித்து போயிடும். சாமி எப்படியா சொல்லி போடு அப்படின்னு அதுவும் நம்ம கேட்டு தெரிஞ்சு போட்டு போவாங்க. நாம் ஏன் அதனை இதை அறிந்து கொள்ள வேண்டும்? வாழ்க்கையில் நாம் அன்றாடம் சந்திக்கும் நிகழ்வுகள் பல விடைகள் தெரியாமல் கேள்வி என்பதும் இருக்குங்க. அதற்கு பின்னால் இருப்பது தேவ ரகசியமாகும். இப்போ என்ன காரணம் என்னன்றது நமக்கு தெரியாதுங்களாம்மா. அப்படி இருக்கிறது தான் இந்த தேவ ரகசியம் அப்படின்னா அதுவும் சொல்லப்படுதுங்க. இதுதான் தேவ ரகசியத்துக்கு உண்டான. ஒரு சிலரிடம் சொல்லக்கூடாத விஷயங்களுக்காகவும் இந்த மாதிரி சொல்லி கம்முனாகி போயிடுவாங்க. இதுக்கும் தேவ ரகசியம் அப்படின்னு ஒரு பேரெல்லாம் கொடுக்குங்களாம்மா. சூட்சுமத்தை உணர்த்து கொள்ள இயலாது, எல்லாம் இறைவனுடைய செயல் என்று நம்முடைய கடமைகள் மட்டுமே நம்ம செய்யணுங்க. செஞ்சு போட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.